ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யூசுவலாலுமே நம்ம நாட்டுலன்னு கிடையாதுங்க. யூசுவலா வேர்ல்டு ஃபுல்லா ஏதோ ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே, நம்ம ஃபர்ஸ்ட்டு கை காட்டுற ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்கு எல்லாமே வந்திருக்கும் சைனா தான். சைனால இருந்து தான் இது வந்திருக்கும். சைனா தான் இத உருவாக்குனது. நமக்கு உண்மையோ, பொய்யோ மெய்யா இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் அது தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அக்யூஸ் பண்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவ நம்ம அக்யூஸ் பண்ணுவோம். அத விட்டு அதுக்கப்புறம் பில் கேட்ஸ் தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில் கேட்ஸ அக்யூஸ் பண்ற ஒரு வழக்கமும், பழக்கமும் நம்ம நாட்டுல இருக்குன்ட்டு தான் இத மறுக்க முடியாது. இது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஒரு நாடு இருந்திருக்கு. நம்ம மைண்டுக்கு யூசுவலா வர்றது அமெரிக்காவா, ரஷ்யாவா இப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆனா இவங்கலாம் கிடையாது. இவங்கலாம் விட மோசமான ஒரு பெர்சன் ஒரு நாட்டுல இருந்திருக்காங்க. அந்த நாடே அதுக்கு அப்ரூவல் குடுத்திருக்கு. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான். ஜப்பான யோசிச்சாலே நமக்கு என்ன மைண்ட்ல வரும்? ஜப்பான்னாலே அந்த அந்த மக்களே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு மாரி சாஃப்ட்டா இருக்க மாரி தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி குவைட்டா, குவைட்டா இருக்கிற மாரி, பெருசா போய் சண்டைக்கு போற மாரியோ, வேற ஒரு நாடு கூட இப்போ வரைக்கும் நம்மளுடைய மைண்ட்ல என்ன வரும்? ஜப்பான் யார் கூடயா போய் சண்டைக்கு போய் பார்த்துருக்கோமா? கிடையாது இல்லைங்களா? பட் ஆனா வேர்ல்டு வார் 2 அப்போ ஜப்பானுடைய ஒரு ஒரு முகமே வேற முகம். உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க எடுத்த பல முடிவுகள், பல ரிசர்ச்சுக்குலாம் மிக மோசமான விளைவுகள்லாம் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான, கொடூரமான ஒரு நோய இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிக்கல. ஆல்ரெடி இருந்த ஒரு நோய, நேச்சரா பரவக்கூடிய ஒரு நோய எப்படி நேச்சர் இல்லாம டைரக்ட்டா மனிதர்களாலேயே ஈஸியா பரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சு அதையும் செஞ்சிருக்காங்க. அது என்ன நோய்? அது எப்படிலாம் பரவப்பட்டது? யார் இத கண்டுபிடிச்சது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மேட்டர்லாம் என்னன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ இந்த மேட்டர பத்தி தான் இருக்க போதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் முதல்ல இந்த நோயோட பேர் என்னன்னு சொல்லிர்றேன். இந்த நோயோட பேர் பார்த்தீங்கன்னா, பூபானிக் பிளாக் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆல்ரெடி இருந்த ஒரு நோய் தான். இத தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருமரணம் நோய், இல்லன்னா கொலைகார நோய் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம கை, கால், விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருக்க ஆரம்பிக்கும். பிளாக் ஆகி அந்த இடமே ஸ்வெல்லிங் ஆகி பெருசாகும். பெருசாகி நமக்கு மோர் தென் 4 டூ 5 டேஸ்ல இறந்துருவாங்க. இத எதுக்கு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க? வேர்ல்டு வார் 2 அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி அமெரிக்கா, ஐ மீன் யுஎஸ், யுகே இவங்கலாம் ஒரு பக்கம் பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹிட்லர் பார்த்தீங்கன்னா, ஜெர்மன்ல பயங்கரமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யா ஒரு பக்கம். அதே டைம் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பெருசா தெரியாத மாரி இந்த ஜப்பானும் பார்த்தீங்கன்னா, ஏசியா, சைனா, கொரியா இந்த மாரியான நாடுகள், பிலிப்பைன்ஸ் இந்த மாரியான நாடுகள ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க ஜப்பான். ஓகேங்களா? மோஸ்ட்லி வேர்ல்டு வார்னாலே நம்ம ஹிட்லர் தான் பேசுவோம். பட் ஆனா ஜப்பான் செஞ்ச எந்த ஒரு தவறையும் நம்ம யாருமே பேசுறது கிடையாது. இப்போ இருக்க கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியாவா பிரிஞ்சதுக்கு ரீசனும் இந்த ஜப்பான் தான். ஜப்பான் இவ்ளோ ஆட்டி படைச்சிருக்காங்க. ஏன் இப்ப இருக்க சைனாவையே அவங்க அந்த டைம்ல ரொம்ப கொடூரமா நடத்தியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மேட்டருக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் இந்த மாரியான ஒரு வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல நெறைய மக்கள், நெறைய சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்துகிட்டே இருந்தாங்க. எல்லா நாடு சைடுமே. ஏன்னா இன்னைக்கு இப்போ நம்ம யூசுவலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ வரைக்கும் எப்பயோ ஆரம்பிச்ச போர். இந்த யுஎஸ், இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரான் அடிக்கிற போர் இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா போய்க்கிட்டு இருக்க உக்ரைன், ரஷ்யா போர் இப்போ வரைக்கும் முடிவுக்கு வரல. அப்ப அப் அது அப்பனா வேர்ல்டு வார் 2 அப்ப யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நாட்கள் அந்த போர் நீண்டு போய்க்கிட்டே இருக்கும். எத்தன லட்சம் மக்கள், எத்தன கோடி மக்கள் இறந்துகிட்டே இருந்திருப்பாங்கன்னு. அந்த டைம்ல ஒவ்வொரு நாடுமே தனக்கு ஏத்த மாரி எ நெறைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ரஷ்யா ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணாங்க. ரஷ்யாலாம் மிக கொடூரமான ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி வெரைட்டியான ரிசர்ச்ல ஜப்பான் இறங்குன ஒரு மிக முக்கியமான ஒரு மேட்டர் தான் பார்த்தீங்கன்னா, யூனிட் 731. இந்த யூனிட் 731னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஷீரோ இஷி அப்படின்ற ஒரு பெர்சன் ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். இவர் ஒரு ரொம்பவே ஒரு பிரில்லியன்ட்டான டாக்டர். அந்த டைம்ல ஜப்பான்ல இருந்த ஒரு முக்கியமான டாக்டர். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 1932 அப்போ இவங்க போயிட்டு பிரிட்டிஷ் ஐ மீன் ஜப்பானுடைய மிலிட்டரி ஆஃபீசர்ஸ் கிட்ட இவங்க ஒரு அஃபிஷியலான ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க எல்லாம் குண்டெல்லாம் யூஸ் பண்றீங்க, கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, பாம்ப்ஸ் யூஸ் பண்றீங்க. கன்ஸ் ஒரு கட்டத்துல புல்லட்ஸ் கண்டிப்பா தீர்ந்து போயிடும். அந்த டைம்ல ஆப்போசிட் சைட்ல ஆப்போனன்ட் கிட்ட புல்லட் இருந்துச்சுன்னா நம்ம இறந்துருவோம். ப பாம்ப்ஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே மணி ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மணி நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பாம்புக்கும் பயங்கரமான அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு பாம் யூஸ் பண்ணணும். பட் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டிசீஸ பரப்புனா எப்படி ஈஸியா ஒரு ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா போதும்.
ஈஸியா நம்மளோட மக்கள் நெறைய சோல்ஜர்ஸ் நெறைய பேர் சாகுறதுக்கு முன்னாடி, பல ஆயிரம் உயிர் போகப்படும். அதுவும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோன்றத பொறுத்து, அது என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரப்போசல ஜாப்பனீஸ் கவர்ன்மென்ட் முன்னாடி இவர் போய் வைக்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜாப்பனீஸ் ஆர்மி இத அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணல? நல்ல விஷயம் தானே. இது பண்ணாங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து ஜெயிக்க முடியும். போர்ல வந்து சக்சஸ் பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ஆல் ஓவர் ஏசியாவையும் இவங்க கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியும். ஆனா வந்து என்ன பிரச்சனைன்னா, ஜெனீவா புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, 1925ல இத வந்து பேன் பண்ணியிருக்காங்க. என்ன பேன் பண்ணியிருக்காங்கன்னா, இது பயாலஜிக்கல் வார். இந்த மாரி பயாலஜிக்கல் வெப்பன் யூஸ் பண்றது, இந்த மாரி ஒரு டிசீஸ யூஸ் பண்றது, இந்த மாரி இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்பவே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல. அதுக்கும் இவரு என்ன சொல்றாருன்னா, இஷி என்ன சொல்றாருன்னா, பண்ணிட்டோம். இத வந்து சக்சஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம ஈஸியா ஜெயிச்சிரலாம். ரூல பிரேக் பண்ணலாம். என்ன நடந்துற போது? ஏன்னா, அப்போ வந்து ஜாப்பனீஸ் வந்து இப்ப அமெரிக்கா எத்தன ரூல பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாராலயும் எந்த நாடாலயுமே கேட்க முடியுதா? முடியாதுல்ல. ஆனா, அந்த டைம்ல ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் நாடா இருந்தது நம்மள. ஈஸியா நம்ம இந்த ரூல்லாம் பிரேக் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்டின்னு சொல்லி ஜப்பானீஸ் ஆர்மிய கன்வின்ஸ் பண்ணி இந்த டாக்டர் அப்ரூவலும் வாங்குறாரு. அதுக்கான லேண்ட வந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சூஸ் பண்ணும்போது, இந்த லேண்ட வந்து ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு அந்த யூனிட் 731ன்றத பில்ட் பண்ணும் இல்லைங்களா? இது வந்து யூனிட் 731ன்றது ஒரு கோடு. இது கோட் வேர்டா அந்த மிலிட்டரில எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு கோடு. இந்த ஒரு ஆப்பரேஷன்க்காக. இது என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சைனா கிட்ட இருக்க ஒரு ஏரியால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கிராமம் மாரி ஒரு இடத்தையே பில்ட் பண்றாங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஃபெசிலிட்டியா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரியான ஒரு லேண்ட் மாஸ கிரியேட் பண்ணி ஏன்னா ஜர்னலிஸ்ட் இது யாருக்குமே தெரியக்கூடாது. நியூஸ் மீடியாக்கு தெரியக்கூடாது. ஸோ, அதனால ரொம்பவே தூரமா ஜப்பான்ல இருந்து டோக்கியோல இருந்து ரொம்ப தூரமா கொண்டு போயிட்டு இவங்க அந்த அந்த ஒரு ஏரியாவ பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்க எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இருக்கு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸுமே இருக்கு. ஆனா, அதுல வந்து ஒரு சீக்ரெட்டான ரொம்ப செக்யூரான பிரிசனும் கட்டப்படுது. ஓகேங்களா? இங்க தான் இவருடைய அந்த ஆப்பரேஷன ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது, இவர் எப்படி இத ப்ராசஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா இது கொண்டு வர நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி, மோஸ்ட்லி வந்து வார்ல தோத்தவங்க, வார்ல கைப்பிடிச்சவங்க, ஐ மீன் எப்படி சொல்றது? வார்ல வந்து பிணை கைதிகளா பிடிச்சவங்கள யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? இவங்களும் அதே மாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன்ஸோட பிணை கைதிகள நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நெறைய சைனீஸும், கொரியன் லேபர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்பரேஷனுக்காக, இந்த ஒரு ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணப்பட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கூப்ட்டு வருவாங்க. கூப்ட்டு வந்து ப்ராப்பரான ஃபுட், குளோத்ஸ் எல்லாமே ப்ராப்பரா குடுத்து, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஆட்ட விரட்டுவோமோ, அது மாரி வந்து இவங்க வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஷீரோ இஷின்ற இந்த டாக்டர் தான் வந்து இந்த ஃபுல் ஆப்பரேஷனும் டேக் ஓவர் பண்றது. இவரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜப்பானீஸ் கிட்ட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்ட் வந்து அலாட் பண்ணப்படுது. யாருமே உங்கள கொஸ்டின் பண்ண முடியாது. இவர் என்ன வேணாலும் பண்ணலாம். இவர எந்த கவர்ன்மெண்ட் யாருமே வந்து தடுக்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டியோட எல்லாமே ஒரு பெர்சனுக்கு ஒரு ஈவிலான ஒரு பெர்சனுக்கு எல்லா ஃபோர்ஸுமே குடுத்து, "நீ என்ன வேணா பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து அந்த ஒரு ஆப்பரேஷன கிரியேட் பண்றாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு? எப்படி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கொண்டு வர எல்லா பிணை கைதிகளோ இருந்தாலும் சரி, அங்க இருக்க சிவிலியன்ஸா இருந்தாலும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ்ல இருக்க சைனீஸ் சிவிலியன்ஸும் பிளஸ் இந்த கொரியன் லேபர்ஸ கூட்டு வராங்க. கூப்ட்டு வந்து இவங்க பண்ற அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொடூரமான ட்ரீட்மெண்ட். நெறைய கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதுல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஒரு பெர்சனுடைய அந்த உடம்பு எந்த அளவுக்கு ஃப்ரிஜைலா இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு பிரஷர தாங்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கர கோல்டா இருக்கும். -30ல இருக்கும் அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேர் பாடியோட போயிட்டு கோல்டுல விட்டுருவாங்க. கோல்டுல விட்டு உறையிற அளவுக்கு விட்டுருவாங்க. ஓகேங்களா? உடம்பு ஃபுல்லா உறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சென்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு ரூத்லெஸ் கில்லர் எப்படி வந்து ஒரு சைக்கோ கில் பண்ணுவானோ, அந்த அளவுக்கு வந்து கில் மட்டும் பண்ண மாட்டாங்க. உயிர் மட்டும் இருக்கும். மத்த எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உடம்ப வந்து ப்ராப்பரா கட் பண்றது. ஆனா எந்த ஒரு அனஸ்தீசியாவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அனஸ்தீசியா யூஸ் பண்ணா அவங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எந்த ஒரு அனஸ்தீசியாவும் யூஸ் பண்ணாம வந்து உடம்ப அப்படியே வந்து கட் பண்றது. கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து உடம்புல இருக்கு. இது எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறதும் இவரோட முக்கியமான வேலையா இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வந்து பாடி எவ்வளோ தாங்குது ஒரு ஒரு பாடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கண்ணு ஒரு நம்மளோட 2 கண்ணும் வந்து வெடிச்சு வெளில வர அளவுக்கான பிரஷர வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஃபுல்லா குடுத்துருக்காங்க. குடுத்து எந்த அளவுக்கு அந்த பிரஷர் தாங்குது அப்படின்றத நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி எல்லாமே பண்ணி, பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் பண்ணி, அது மட்டும் இல்லாம ஆர்கன்ஸ செப்பரேட் பண்றது. இது ஒரு ஒரு மோசமான விஷயம். உடம்புல இருக்க ஹார்ட்டோ, கிட்னியோ, லங்ஸோ ஏதோ ஒரு ஆர்கன்ஸ கட் பண்ணி, கட் பண்ணி அப்படியே லைவா கட் பண்ணி எடுத்து வெளில வைப்பாங்க. வெளில வச்சுட்டு
அந்த ஆர்கான் இல்லாம அந்த உடம்பு எவ்வளோ நேரம் உயிர் வாழுது? எவ்வளோ நேரம் என்னென்னலாம் அந்த உடம்பு பண்ணுது? இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி ஒரு நோட்ஸா எடுத்து இவங்க வந்து ஒரு டிசீஸ கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பாக்டீரியாஸ வந்து டைரக்ட்டா இன்ஜெக்ட் பண்றது. ஒரு உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அவங்களோட பிளட் எடுத்து அடுத்தடுத்த சாம்பிள்ஸ் ஆன உடம்புல வந்து டைரக்ட்டா இன்ஜெக்ட் பண்ணி, இது எப்படி ஆக்ட் ஆகுது? இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து இவங்க கண்டுபிடிச்ச ஃபைனலா இவங்க சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்ச ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூபானிக் பிளாக் அப்படின்ற இந்த ஒரு டிசீஸ ஈஸியா இவங்களால கிரியேட் பண்ண முடியுது. ஆனா இது ஆல்ரெடி இருந்த ஒரு டிசீஸு. ஆனா நேச்சரா மட்டும் தான் இவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அது எப்படி பரவும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ராட்ஸு அந்த எலிகளால பரவும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உண்ணிலாம் இருக்கும் இல்லைங்களா? டாக்ஸ் மேல, கவ் மேலலாம் இருக்க அந்த உண்ணிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது மூலியமா பரவும். இது வந்து இவங்க வந்து ஈஸியா வந்து இது கண்டுபிடிச்சனால, இந்த பாக்டீரியா எல்லாமே இந்த மாரியான உண்ணிகளுக்கு செலுத்தி, இந்த மாரியான இன்செக்ட்ஸ்க்கு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்க்கு செலுத்தி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சைனால போயிட்டு, அங்க இருக்க மக்கள் வந்து இருப்பாங்க. அங்க போயிட்டு ஏர் ஃபோர்ஸ் மூலியமா அங்க வந்து ஒரு பாம் டிராப் பண்ற மாரி டிராப் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாம் வந்து வெடிச்சு எக்ஸ்ப்ளோர்லாம் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. போய் ஜென்டிலா லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகி அங்க இருக்க மக்களுக்கு இந்த வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த இந்த இன்செக்ட்ஸ் வந்து பரவி ஒரு மக்கள் கூட்டமா இருக்காங்கன்னா, அங்க போயிட்டு ஒரு லட்சக்கணக்கான இன்செக்ட்ஸ அப்படியே போயிட்டு பாம் மாரி போடுவாங்க. இன்செக்ட் பாம்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த பாம்ஸ் எல்லாமே போட்டு, அங்க இருக்க மக்களுக்கு, அங்க இருக்க விலங்குகளுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த ஒரு இந்த வந்து கரும்ம இந்த கரும்மரண நோயின்றத ஈஸியா பரப்ப முடியும்னு சொல்ட்டு, இவங்க கொண்டு வந்த ஒரு மிக மோசமான ஒரு டிசீஸ் தான் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு டிசீஸ இவங்களாவே கிரியேட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வந்து இவங்க கிரியேட் பண்ணது. அந்த டைம்ல ஒரு வேர்ல்டு வார் 2 டைம்ல. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள்க்கு ட்ரை பண்ணும்போது, சைனா தான் இவங்களுக்கு வந்து அந்த டைம்ல நெறைய சைனா மேல இவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சைனா மக்கள் நெறைய பேரு கொத்து கொத்தா மக்கள் இறந்துகிட்டே இருந்தாங்க. இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே அந்த டைம்ல கிடைக்கவே இல்லன்றது தான் உண்ம. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இங்க கொண்டு வர சாம்பிள்ஸ் ஐ மீன் இந்த மக்கள்லாம் கொண்டு வந்து அந்த ஒரு யூனிட் 731ல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அங்க தான் வந்து இவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே குடுக்கப்படும். இவங்கள வந்து அங்க ஜாப்பனீஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க? இவங்களுக்கான நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்பர்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க. பட் ஆனா இவங்க பேசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மாருட்டா அப்படின்ற ஒரு டெர்ம் யூஸ் பண்ணி தான் இவங்கள வந்து பிளேஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா, அது அந்த டெர்முக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் மொழியில ஒரு மரக்கட்டைகள், அந்த லாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? மரக்கட்டைகள். அந்த நெருப்புல வந்து போடுறதுக்கான ஒரு நெருப்பு சூடு காயறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த நெருப்ப கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னா, அங்க யூஸ் பண்ற அந்த மரக்கட்டைகளுக்கு ஜாப்பனீஸ்ல மருட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுதான் இவங்கள டெர்ம் பண்ற ஒரு வேர்டிங்கா இருந்திருக்கு. இத யூஸ் பண்ணி தான் வந்து வந்துடுச்சா, போயிடுச்சான்ற மாரியான யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது எப்படி முடிவுக்கு வந்தது? இது எப்படி வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஜெயிச்சிருக்கணும்ல. போர்ல ஜெயிச்சு எல்லாருமே இவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கணும் இல்லைங்களா? பட் ஆனா, இது எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, 1945 கிட்ட ஆகஸ்ட் 1945 அந்த மாரி சமயத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா, நாகசாய டிராப் பண்றாங்க. ஹிரோஷிமா ஒரு வாட்டி, அடுத்து நாகசாகி ஒரு வாட்டி அடுத்த நாளே டிராப் பண்றாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். மோசமா ஜப்பானே வந்து சரண்டர் ஆவுறாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு அந்த யூனிட் 731ன்றத ஃபுல்லா ஜாப்பனீஸ் ஆர்மியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டு, அங்க இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அழிச்சுட்டு, இவங்க வந்து சரண்டர் ஆவுறாங்க. இப்படி தான் வந்து இந்த அளவுக்கு மோசமா ஜப்பானீஸும் இருந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஜாப்பனீஸ்னாலே நல்லவங்க. யாருமே நல்லவங்க கிடையாது. அதுல ஜாப்பனீஸ் மேல இப்போ வரைக்குமே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஜாப்பனீஸ்னா பயங்கரமா உழைப்பாங்க. ஜாப்பனீஸோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். ஜாப்பனீஸோட சிஸ்டம் சூப்பரா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும் தான். இல்லன்னு சொல்லல. அந்த டைம்ல நம்ம பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? பட் ஆனா யோசிச்சு பாருங்க. ஜாப்பனீஸ் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க மேல ஹிரோஷிமா, நாகசாகி போட்டும், அவங்க இப்ப வந்து வேர்ல்டையே ஆட்டி படைக்கிற மாரி பல கம்பெனிஸ், பல எக்யூப்மெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மையா தான் இருக்கு. ஓகே. இன்னைக்கான வீடியோல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, ஜாப்பனீஸும் இந்த மாரி கொடூரமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணுன்றது தான். ஸோ இந்த வீடியோல நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ. நாளைக்கான வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.